சேலத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. வாகனங்கள் வெள்ளத்தில் மூழ்கி சேதமடைந்த நிலையில் திருமணிமுத்தாறு ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 8 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், வணக்கம். சொல்லுங்க, இந்த திருமணிமுத்தாறு ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கினால் சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே தற்போது இருக்கக்கூடிய நிலைமை குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குங்க. வணக்கம் ரம்யா. சேலத்தில் 2 நாட்களாக தொடர்ந்து விட்டு விட்டு மழை பெய்து வந்தது. ஆனால் அந்த மழை பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. ஆனால் நேற்று இரவு 8 மணிக்கு துவங்கிய மழை நள்ளிரவில் தாண்டி பெய்தது. இதன் காரணமாக சேலம் கல்வராயன் மலைப்பகுதி, ஏற்காடு மலைப்பகுதியிலிருந்து மெல்ல நீர் திருமணிமுத்தாற்றில் கரைபுரண்டு ஓடத் துவங்கியது. அளவுக்கு அதிகமாக நீர் திருமணிமுத்தாறு ஓடிய நிலையில் ஆங்காங்கே பாலத்தின் கீழாக பழைய கழிவுகளின் அடைப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக சேலம் பெங்களூர் மெயின் ரோட்டில் கந்தம்பட்டி பைபாஸ் இறக்கத்தில், குறிப்பாக சேலம் மாவட்ட லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய கட்டடம் அருகே பாலத்தின் மேல் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதன் காரணமாக 6 அடிக்கு மேல் பாலத்து தண்ணீர் ஓடியதால் வாகனங்கள் நள்ளிரவு 11 மணி முதல் அந்த வழியாக போக நிறுத்தப்பட்டது. இதில் இருட்டில் தெரியாமல் சென்ற 4 கார்கள், ஒரு அரசு பஸ், 7 லாரிகள் உட்பட அனைத்து வாகனங்களும் தண்ணீரில் சிக்கின. இதன் காரணமாக அந்த பகுதி, அந்த தேசிய நெடுஞ்சாலை சாலை துண்டிக்கப்பட்டது. இரவோடு இரவாக குறைந்த அளவிலான பாதுகாப்பு பணியில் போலீசார் ஒரு குடும்பத்தினர் காரில் சிக்கிக் கொண்ட நிலையில் அவர்களை பத்திரமாக மீட்டு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். 11 மணி முதல் காலை தற்போதைய நிலவரப்படி 8 மணி நேரத்துக்கு மேலாக அந்த வழியில் போக்குவரத்து முற்றிலும் முடக்கப்பட்டது. இந்த மழையில் சிக்கிய சுமார் 50க்கும் மேற்பட்ட வாகனங்களை போலீசார், கார், இருசக்கர வாகனங்களை முற்றிலும் அந்த வழியாக செல்ல அனுமதி மறுத்துவிட்டனர். அதே நேரத்தில் சரக்கு வாகனங்களை ஒன்றன் ஒன்றாக, அதாவது குறிப்பாக 5 வாகனங்கள் ஒரு பேஜ் என்ற அடிப்படையில் அனுப்பி வருகின்றனர். மேலும் அதில் இந்த வெள்ளத்தில் சிக்கியுள்ள 5க்கும் மேற்பட்ட கார்கள் மற்றும் தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான கார்களையும் மீட்கும் பணியில் தீயணைப்புத் துறையினுடன் தனியார் பொக்லைன் இயந்திரங்கள் கொண்டு வரப்பட்டு தற்போது மீட்பு பணிகள் நடந்து வருகிறது. இருந்த போதிலும் அந்த வழியில் முற்றிலும் போக்குவரத்து முடங்கியதால் வாகனங்கள் மாற்றுப்பாதை வழியாக, குறிப்பாக கொண்டலாம்பட்டி பைபாஸில் வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு கொண்டலாம்பட்டி பைபாஸில் இருந்து நெத்திமேடு, அன்னதானப்பட்டி வழியாக செவ்வாய்ப்பேட்டை 3 ரோடு வழியாக புதிய பஸ் ஸ்டாண்டுக்கு திருப்பி விடப்பட்டுள்ளது. அதனால் மறுமார்க்கத்தில் செல்லும் வாகனங்களும் திருப்பி விடப்பட்டுள்ளன. இதனால் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படுகிறது. பெங்களூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில், குறிப்பாக கந்தம்பட்டி பைபாஸ் பட்டர்பிளை பாலம் அருகே முற்றிலும் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. ரம்யா, கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக திருமணிமுத்தாற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தின் காரணமாக போக்குவரத்து நெரிசல் அங்கே ஏற்பட்டிருக்கிறது. கந்தம்பட்டி பைபாஸ் அருகே போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. மாற்று வழியாக வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டிருக்கின்றன. விவரங்களை விரிவாக தெளிவாக வழங்கியமைக்கு நன்றி கண்ணன்.